Hi friends, this is Gayatri. Welcome to our channel. சமூக வலைத்தளங்கள்ல நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி இங்க ஏமாந்து போனவங்க நிறைய பேரு. 99% பேரு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்டா கட்ட சொல்லி உங்ககிட்ட இருக்கிற 1000-2000 ரூபாயை ஏமாத்திட்டு போயிடுவானுங்க. ஆனா இது எல்லாத்தையும் பொய்ய நிரூபிச்சு முதல்ல மக்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தது யூடியூப் தான். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட்டும் என்டர்டெயின்மெண்ட் இருந்தா குறைஞ்சது 10,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இப்படிப்பட்ட யூடியூப்பை ஓவர்டேக் பண்றதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ட்ரை பண்ணாங்க. இது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா சமீபத்துல எலன் மஸ்க் அவர்கள் தான் ட்விட்டர்ல ஒரு புரட்சி பண்ணிருக்காரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்பு வரைக்கும் ட்விட்டர்ல நிறைய மக்கள் 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட யூடியூப் மாதிரிதான். ஒவ்வொரு போஸ்டுக்கும் எவ்வளவு இம்ப்ரெஷன் வருதோ அதுக்கேத்தப்பல பணத்தை அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது ஆட் மூலம் எவ்வளவு ரெவென்யூ வருதோ அதுல ஒரு துளியை மட்டும் மக்களுக்கு தருது. நம்ம மக்கள் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறத பார்த்து உசாரான எலன் மஸ்க் ரூட்டை மாத்திட்டான். அதாவது வியூஸ் இம்ப்ரெஷனுக்கு பதிலா என்கேஜ்மெண்ட்க்கு அல்காரிதத்தை மாத்திட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா வியூஸ் இம்ப்ரெஷனை பொறுத்து பணம் தர மாட்டாங்க, நீங்க பண்ற ரிப்ளைக்கு தான் பணம் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட்ல உங்களுக்கு பீஸா பிடிக்குமா பர்கர் பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா பதிலுக்கு நீங்க எனக்கு பீஸா தான் பிடிக்கும்னு சொல்றதுதான் என்கேஜ்மெண்ட். எலன் மஸ்க் இந்த மாதிரி ரூட்டை மாத்தவும் பதிலுக்கு நம்ம மக்களும் ரூட்டை மாத்திட்டானுங்க. அது என்னன்னா ட்விட்டர் முழுக்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லியே காசு சம்பாதிக்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்க ஒரு குட் ஈவினிங் போஸ்ட் போடுறீங்க, ஒரு 200 பேரு வெரி குட் ஈவினிங்னு ரிப்ளை பண்றாங்கன்னு வச்சுப்போம். இதன் மூலம் ஒரு ட்விட்டர் யூசருக்கு ஒரு நாளைக்கு 1000 கமெண்ட்ஸ்க்கு மேல கிடைக்கும். மாசம் ரொம்ப ஈஸியா 40,000 இருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்கிறானுங்க. பிரச்சனை என்னன்னா சாதாரண யூசரால இதை சம்பாதிக்க முடியாது. 950 ரூபாய் கட்டின வெரிஃபைட் யூசருக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி இருக்குங்க. நீங்க வெரிஃபை ஆன உடனே உங்களை பணம் சம்பாதிக்க விடுறானான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுக்கு 5 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸை எதிர்பார்க்கறான். அதை எப்படி எடுக்கலாங்கிற ட்ரிக்கை நான் சொல்றேன். நாளைக்கு விடாமுயற்சியோ இல்ல கோட் படமோ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். நீங்க அஜித்தை புகழ்ந்தோ விஜய புகழ்ந்தோ ட்வீட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இம்ப்ரெஷன்ஸ் வந்துரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டிங்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை பத்தி ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இது பண்றதுக்கு முன்பு நீங்க வெரிஃபை டிக் வாங்கிட்டு தான் இம்ப்ரெஷனை தேத்தணும். 2 மாசம் நீங்க சின்சியரா உழைச்சீங்கன்னா மாசம் 40,000 வரைக்கும் ஈஸியா எடுக்கலாம். சில பேருக்கு இதே மாதிரி 2-3 மாசம் ட்வீட் போட்டும் இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கலன்னா நான் இன்னொரு ட்ரிக்கா சொல்றேன். அது என்னன்னா ஜப்பானீஸ் மக்களோட மக்களா அவங்களோட ட்ரெண்டிங்ல சேர்ந்துக்கிறது. ஜப்பான் மக்கள் போடுற ட்வீட்ல தான் நம்ம ரிப்ளை பண்ணும்போது அதிக இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். இதுல என்ன பிரச்சனைனா முன்ன பின்ன தெரியாத ஜப்பான் கரண்ட போய் நீங்க கண்டினியூஸா ட்வீட் போடும்போது உங்க ஐடி போயிரும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, உங்களுக்குன்னு தெரிஞ்ச மியூச்சுவல் வெரிஃபைட் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவன் வெரிஃபைட் ஐடியா இருக்கணும், அவன் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீங்க அவனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் வெரிஃபை ஐடிட்ட ஒரு ரிப்ளையை போட்டுட்டு இமீடியட்டா ஜப்பான்காரனோட ட்வீட்க்கு ஒரு ரிப்ளையை போட்டு விட்டுருங்க. இன்னும் சேஃபா சொல்லணும்னா 3 மியூச்சுவல் வெரிஃபைட் ஐடிக்கு ரிப்ளை பண்ணிட்டு 4வது ஜப்பானீஸ் ட்வீட்டை கோட் பண்ணுங்க ஆர் ரிப்ளை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ட்விட்டர் அல்காரிதத்துக்கு நம்ம நூதனமான முறையில இம்ப்ரெஷன் தேத்துறோம்னு தெரியாது. சில பேர் கொஞ்சம் கூட அறிவில்லாம தொடர்ச்சியா ஜப்பானீஸ் ட்வீட்டர் கோட் பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ஐடி பிளாக் ஆயிரும். நான் சொன்ன ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க 5 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் வாங்கிட்டீங்க, மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்மள நம்பி இப்படி 500 பேர் ரிப்ளை பண்ணுவான்? அது ரொம்ப ஈஸிங்க. நீங்க வெரிஃபைட்டுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிட்டாவே 5 லட்சம் ஃபாலோவர் இருந்தாலும் சரி 5000 ஃபாலோவர் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிப்ளை பண்ணுவான். ஏன்னா வியூஸ்க்கு மட்டும்தான் காசுன்னு சொல்லும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம சம்பாதிச்சானுங்க. இப்போ இன்ட்ராக்ஷன்ஸ் வேணுங்கிறதுக்காக எல்லாரும் ஒண்ணு கூடி ஒற்றுமையா சம்பாதிக்கிறானுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அஜித் விஜய் ஃபேன்ஸை சண்டை போடாம ஒன்னா சேர்ந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. யூடியூப்ல மாசத்துக்கு ஒரே ஒரு பே அவுட் தான், ஆனா ட்விட்டர்ல 2 பே அவுட். இந்த குட் மார்னிங் சொல்ற கோஸ்டிங்க முதல் பே அவுட்ல ஆவரேஜா $200 எடுக்கிறாங்க. டோட்டலா $450க்கு கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இதுல நிறைய பேரு 2-3 ஐடிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. சோ மார்க்கெட்டிங் மாதிரியான ஜாப்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு வெயில சுத்திட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டே கூட சைட்ல இம்ப்ரெஷன்ஸை தேத்தி எலிஜிபிள் ஆகலாம். முதல் 10 நாள் 1000 வியூஸ் கூட வராது. கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஒரு மாசம் உழைப்ப கொட்டின பிறகு இவ்வளவுதான் மேட்டர்னு படக்குன்னு மேல வந்துருவீங்க. இந்த வீடியோட எண்ட்ல எல்லாரும் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்கிற ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் பாருங்க. ஸ்கிரீன்ஷாட்ல உள்ள வெரிஃபை நேம்லாம் நோட் பண்ணிட்டு அவங்ககிட்டயே போய் பேச்சு கொடுங்க.